முயல் வேகமும் ஆமை ஞானமும். ஒரு காட்டுல ஒரு வேகமான முயல் இருந்துச்சு. அது தன்னோட வேகத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கும். ஒரு நாள் அது ஒரு மெதுவான ஆமைய பார்த்து சிரிச்சுது. ஏன் இப்படி மெதுவா போற? நீ எல்லாம் எங்கேயும் போக முடியாதுன்னு கிண்டல் பண்ணுச்சு. ஆமை எதுவும் பேசல. அமைதியா தன் வேலைய பார்த்துக்கிட்டு போச்சு. இதையெல்லாம் ஒரு பெரிய ஆந்தை ஒரு மரத்து மேலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அது முயல பார்த்து, தம்பி, நீ வேகமா போறது உண்மைதான். ஆனா நீ ஒரே மாதிரி ஒரே பாதையில தானே போறன்னு கேட்டுச்சு. முயல் கோபமாகி, வேற எப்படி போகணும்? ரோட்ட விட்டுட்டா பள்ளத்துல விழுவேன்னு கத்துச்சு. ஆந்த சிரிச்சுக்கிட்டே, அப்படியானா ஒரு புது சவாலை ஏத்துக்கிறியா? இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பழங்கால கோவிலுக்கு யார் முதல்ல போறதுன்னு பாக்கலாம். ஆனா ஒரு வித்தியாசம், நீ கண்கள மூடிக்கிட்டு ஓடணும்னு சவால் விட்டுச்சு. முயல் உடனே சிரிச்சுது. கண்கள மூடினா என்ன? என் வேகத்துக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லன்னு சொல்லி சவாலை ஏத்துச்சு. ஆமா மெதுவா வந்து நான் கண்கள திறந்தே ஓடுறேன். ஆனா என் காலுக்குள்ள என்னென்ன இருக்கோ அதைத் தவிர வேற எதையும் பார்க்காம ஓடுறேன்னு தன்னோட பங்கிற்கு சவால்ல சேர்ந்துச்சு. போட்டி ஆரம்பமாச்சு. வேகமான முயல் கண்களை மூடிக்கொண்டு நான் தான் ஃபாஸ்ட்னு மனசுல சொல்லிக்கிட்டே மின்னல் வேகத்தில் ஓட ஆரம்பிச்சுச்சு. அது நேரா போறதுக்கு பதிலா ஒரு சுத்தி ஒரு பெரிய பாறையில டும்முன்னு மோதி விழுந்துச்சு. விழுந்த வேகத்துல, ஐயோ, இது என்ன இடையில பாறை வந்ததுன்னு முணுமுணுத்துச்சு. அதே நேரம் மெதுவான ஆமை தன் காலடியில் என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிட்டு தடங்கல்களோட திசைய லேசா மாத்தி மெதுவா ஆனா சரியான திசையில நகர்ந்துச்சு. சிறிது நேரத்துக்கு அப்புறம் முயல் கண்ணை திறந்து பார்த்தா அது இன்னும் ஆரம்பிச்ச இடத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தடுமாறி நின்னுகிட்டு இருந்துச்சு. ஆனா ஆமை ஏற்கனவே அந்த கோவில தொட்டுட்டு அமைதியா அங்கிருந்த புற்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆந்த கத்தி சிரிச்சுது. வேகம் மட்டும் போதாது நண்பா, நீ கண்மூடித்தனமா ஓடுன. ஆனா ஆமை தனக்கு எது முக்கியமோ அத மட்டும் பார்த்து ஓடுச்சு. ஓட்டப்பந்தயம் வேகத்தை பத்தினது மட்டும் இல்ல, இலக்கை சரியா சென்றடைவதை பற்றியும் தான் ஒரு பெரிய ஞானத்தை போதிச்சது. முயல் வெக்கி போச்சு. அன்று முதல் அது பில்டப் கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிக்கிச்சு.